வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசிடம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லை, செயல் திட்டமும் இல்லை. டாக்டர் ராமதாஸ் கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. அது சார்ந்த ஒரு சில தகவல்கள் இந்த வீடியோவில் நம்ம சிறப்பாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அறிக்கையில் தமிழ்நாட்டில் கருகும் நிலையில் உள்ள குறுவை பயிர்களை காக்க வினாடிக்கு 5000 கன அடி வீதம் பார்த்தீங்கன்னா 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று காவேரி நீர் ஒழுங்குமுறை குழு கர்நாடக அரசுக்கு ஆணையிட்டிருக்கிறது. இந்த நீர் தமிழகத்திற்கு போதுமானது என்றாலும் கூட அதை கூட தமிழகத்திற்கு திறந்துவிட முடியாது என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் அறிவித்திருக்கிறாங்க. கர்நாடக அரசின் இந்த நிலைப்பாடு கண்டிக்கத்தக்கது. காவிரி நடுவர் மன்றம், உச்சநீதிமன்றம் ஆகியவை அளித்த தீர்ப்புகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு இன்று வரை 102.30 டிஎம்சி தண்ணீர் வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் கர்நாடகா இதுவரை 35 டிஎம்சி தண்ணீரை கூட வழங்கவில்லை. கர்நாடகத்திலிருந்து இதுவரை தமிழ்நாட்டுக்கு வந்த தண்ணீரில் கூட பெருமளவு நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து வந்தது தானே தவிர கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்டதல்ல. வினாடிக்கு 5000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டிற்கு திறந்து விடுமாறு காவிரி ஒழுங்குமுறை குழு ஆணையிட்டுள்ள தண்ணீரின் மொத்த அளவு 6.25 டிஎம்சி மட்டுமே தான். இதைவிட 10 மடங்கு அதிகமாக 63.80 டிஎம்சி தண்ணீர் கர்நாடக அணைகளில் உள்ளது. இவ்வளவு தண்ணீரை வைத்துக்கொண்டு தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகம் மறுப்பது இரு மாநில உறவுகளுக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் வலிமை சேர்க்காது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும், தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று அறிவித்துவிட்ட கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அந்த முடிவின் பின்னணியில் ஒட்டுமொத்த கர்நாடகமும் ஒன்றாக இருக்கிறது என்பதை உலகிற்கு காட்டுவதற்காக இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறாரு. இது கடந்த 3 வாரத்தில் கூட்டப்பட்டிருக்கும் 2வது அனைத்து கட்சி கூட்டமாகும். இதன் மூலம் நாளை நடைபெறவுள்ள காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட தேவையில்லை என்று ஆணை பிறப்பிக்கும்படி அழுத்தம் கொடுக்கிறது. கர்நாடக அரசு கர்நாடக அணைகளில் இருந்து உடனடியாக தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றால் குறுவை பயிர்களை காப்பாற்றுவதற்கு வேறு வழியே இல்லை. ஆனால் இந்த சூழலை தமிழ்நாடு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது, கர்நாடகத்திடமிருந்து எவ்வாறு தண்ணீர் பெறப் போகிறது என்பது குறித்து எந்த சிந்தனையும் செயல் திட்டமும் தமிழக அரசிடம் இல்லை. இது மிகவும் நல்ல வாய்ப்பு கேடானது. காவிரி நீரை பெறுவதற்காக தமிழக அரசு மிகவும் தீவிரமாக செயல்பட வேண்டிய தருணம் இதுவாகும். உச்சநீதிமன்றத்திடம் வாதாடி தமிழகத்திற்கு தண்ணீர் பெறுவோம் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியிருக்கிறார். அது உடனடியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் தென்படவில்லை. காவிரியில் வினாடிக்கு 24,000 அடி கனவீதம் தண்ணீர் திறக்கும்படி கர்நாடகத்திற்கு ஆணையிட கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்கு அன்றே விசாரிக்கப்படுமா அல்ல மீண்டும் ஒத்திவைக்கப்படுமா என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. இத்தகைய சூழலில் உச்சநீதிமன்றத்தை மட்டுமே தமிழகம் நம்பிக்கொண்டிருப்பது சரியானதாக இருக்காது. காவிரியில் தண்ணீர் திறக்கும்படி கர்நாடகத்திற்கு ஆணையிட கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்ற யோசனையை முதலில் தெரிவித்தது நான் தான். அதைத் தொடர்ந்து கடந்த மாதம் தமிழகம் தொடர்ந்த வழக்கை ஆகஸ்ட் 21ஆம் நாள் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. ஆனால் அந்த வழக்கில் இன்று வரை விசாரணை தொடங்கவில்லை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அணுகி இடைக்கால தீர்ப்பை பெற வேண்டும் என்ற யோசனையும் தமிழக அரசு செயல்படுத்தவில்லை. இத்தகைய சூழலில் சட்ட நடவடிக்கையுடன் அரசியல்வாதிகளான அழுத்தமும் கொடுப்பதன் மூலமாகவே காவிரி பாசன மாவட்டங்களின் உழவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர முடியும். அது மட்டுமல்லாமல் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் உள்ளன என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தெரிவிக்க வேண்டிய கடமையும் தமிழக அரசுக்கு உள்ளது. எனவே அதற்காகவும் காவிரி சிக்கலில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விவாதிக்கவும் அனைத்து கட்சி தலைவர்களும் கூட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறாரு. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.